நம்ம பருவதமலை ஏறுவதற்கான சில பாதுகாப்பு ஆலோசனைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பருவதமலையை பற்றி முழுசாக தெரியாமல் மலை ஏற வந்துடுறாங்க. நீங்கள் பருவதமலை ஏற வரும்போது சின்ன சின்ன குழந்தைங்களை மலை ஏறுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வயதானவர்களை இந்த மலையேற்றத்தை தவிர்க்க வேண்டும். அதிகம் இதய நோய் உள்ளவர்கள், மூச்சு திணறல் ஏற்படக்கூடியவர்கள் இந்த மலையேற்றத்தை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் இந்த மலையேற்றத்தை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த பருவதமலையானது மொத்தமாக 4560 அடி உயரமுடையது. இந்த பருவதமலை ஏறும்போது பல்வேறு வகையான பாதைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அதில் மண் பாதைகள், கல் பாதைகள், கடப்பாறை பாதைகள் போன்ற பாதைகளை சந்திக்க நேரிடும். ஆகையால் நீங்கள் இந்த பருவதமலை ஏறும்போது மிகவும் கவனமாக ஏற வேண்டும். இந்த கடப்பாறை பாதையானது மிகவும் ஆபத்தான பாதையாக உள்ளதால் மழை காலங்களில் இந்த கடப்பாறை பாதையை பிடித்து ஏறும்பொழுது மிகவும் கவனமாக ஏற வேண்டும். நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்த பிறகே நீங்கள் இந்த மலையேற்றத்தை தொடங்க வேண்டும். நமது பருவதமலை ஏறுவதற்கு 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை ஏறுவதை இந்த மலையேற்றத்தை தவிர்க்க வேண்டும். 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களும் இந்த மலையேற்றத்தை தவிர்க்க வனத்துறையினர் சட்டம் போட்டிருக்கிறார்கள். எனவே பருவதமலைக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்த பிறகே இந்த மலையேற்றத்தை ஆரம்பிக்க வேண்டும் என இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன்.